Dear 10th standard students, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் லெசன் 2ல் உள்ள ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.43. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th டேர்ம் 7th டேர்ம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த ஜிபி என்ன, அந்த ஜிபி சீரிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா 4வது உறுப்பும் 7வது உறுப்பும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த பெருக்குத்தொடர் வரிசையை வந்து நம்ம வந்து எழுதணும். அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால டிஎன் ஃபார்முலா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்குள்ளே ஃபார்முலா எழுதிக்கோங்க. அப்போ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. இதான் வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 4th டேர்ம் கொடுத்துருக்கு. அப்போ T4 எண்ணுக்கு பதிலாக 4. ஏ நம்மளுக்கு தெரியாது, ஏ அப்படியே போட்டுக்கோங்க. ஆர் நம்மளுக்கு தெரியாது. இந்த எண்ணுக்கு பதிலாக 4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த 4th டேர்ம் என்ன கொடுத்துருக்கு 8/9. அதை இங்கே போட்டுருங்க. அப்போ ஏ ஆர் பவர் 4 1 போச்சுன்னா 3 இஸ் ஈக்குவல் டு 8/9. இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 7th டேர்ம். அப்போ T7 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் 7 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64/243. எண்ணுக்கு போல 7 போட்டிருக்கோம். அப்போ ஏ ஆர் பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 64/243. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 2 வச்சு தான் நம்ம வந்து ஏக்கும் ஆருக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா ஏ ஆர் பவர் 6, ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா ஏ ஆர் பவர் 3. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 64/243. இதில் பார்த்தீங்கன்னா 8/9. இப்போ என்னாகும், இந்த ஏயும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆர் பவர் 3, இங்கே ஆர் பவர் 6. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆர் பவர் 3 வந்துடும். அப்போ ஆர் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 64/243 இன்ட்டு போட்டு இந்த 8/9 வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் மேலே போகும்போது அப்படியே தலைகீழாக மாறிடும். 9/8 அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் அடிச்சிடலாம். 1 8 is 8, 8 8s are 64. இது அதே போல் 1 9 is 9, இங்கே 2 9s are 18, ரிமைனிங் 6 வரும். 7 9s are 63. அப்போ என்ன இருக்குது, ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 8/27. இப்போ நம்ம இங்கே கியூப் இருக்கிறதுனால நம்ம இதை கியூபாக பிரிக்கணும். ஸோ எப்படி பிரிக்கணும்னா ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 8 வந்து 2 கியூப் பிரிக்கலாம், 27 3 கியூப் பிரிக்கலாம். அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா 2/3 கியூப் போட்டுக்கலாம். 2 கியூப் பண்ணால் 8 வரும், 3 கியூப் பண்ணால் 27 வரும். இப்போ நாங்கள் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும். therefore ஆர் ஈக்குவல் டு 2/3. அப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு ஏ கண்டுபிடிக்கணும். எங்கள் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 becomes ஏ ஆர் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8/9. இதில் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த ஆருக்கு பதிலாக 2/3 போட்டுருங்க. 2/3 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8/9. இப்போ என்ன ஆகும், ஏ இன்ட்டு 2ஐ கியூப் பண்ணால் 8/3ஐ கியூப் பண்ணோம்னா 27 ஈக்குவல் டு 8/9. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு இந்த 8/9 அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த 8/20 அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழாக மாறிடும். அப்போ 27/8. அப்போ இந்த 8 அடியாயிரும். 1 9 is 9, இங்கே 3 9s are 27. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஆருக்கு 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம், ஏக்கு வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஜிபி சீரிஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் டாட். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறது 3, திரும்பி இங்கே ஏக்கு 3, ஆருக்கு நம்ம என்ன இருக்கோம் 2/3, திரும்பி ஏக்கு 3, ஆருக்கு 2/3 ஸ்கொயர், டாட். இப்போ இங்கே என்ன, இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். இப்போ 3, இங்கே 2, இங்கே 3 இன்ட்டு 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4, 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு 3, 2, இங்கே 1 3 is 3, 3 3s are 9, இப்போ 4/3. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபி சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏயும் ஆரும் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிபி சீரிஸ் கிடச்சிரும். ஸோ ரொம்பவே ஈஸியான 5 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட. உங்களுக்கு வந்து சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட நம்ம சந்திப்போம்.